கிறிஸ்துவ இயேசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை காணவும், அவருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து கடவுளை ஆராதிக்கவும் கடவுள் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த புதிய வருடத்தின் முதல் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதை சுகபத்திரத்தோடு நாம் காணவும், தேவ சமூகத்தில் வந்து நன்றியோடு கடவுளை போற்றவும், கடவுள் பாட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி சொல்வோம். இது காலை ஆராதனையிலும் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு ரட்சகரின் அன்பான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளின் நாமத்துள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். துதிகளில் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, ஒரு மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு புதிய வருடத்தை எங்களுக்கு தந்து இந்த முதல் மாதம் 6ஆம் நாளிலே இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும், எங்கள் வாழ்வை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒரு புதிய துவக்கத்தை எங்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்ள தூயாவியானவர் கொண்டு எங்களை வழி நடத்தும். நேரடியாகவும் இணையதள வழியாகவும் இந்த தொழுகையில் இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தருக்கு நோக்கி பாரும். கர்த்தர் இந்த நாளின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் யாவருக்கும் தாரும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். 79வது பாடலை பாடுவோம். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கு வரும். கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஓட்டார். வேலையில் நின்றிஸ்ர வேலரை காப்பவர், வேலையில் நின்றிஸ்ர வேலரை காப்பவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், கண்களை ஏறெடுப்பேன். பக்த நிழலவரே என்னை ஆதரித்திடும், பக்த நிழலவரே எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல், எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல், அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவை, கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் உன்னை விலக்கிய, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகின் போக்குவரத்தையும், பொல்லா உலகின் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பேன். ஆமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். சங்கீதம் 34 முதல் 10 வசனங்களை நாம் முறைமுறையாக படிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகமலர்ந்தார்கள். அவர்கள் முகங்கள் வாடிப்போவதே இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதனானவர் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயப்படுங்கள். அவருக்கு பயப்படுகளுக்கு குறைவு இல்லை. பாலசிங்கங்கள் குறைவடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மைக்கும் குறைபடாது. பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமீன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 21 முடிவுள்ள வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 21 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 12 முதல் 21 வரை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரியானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களை வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. சகோதரரே, என்னோடு நீங்கள் கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகரும் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையை அவர்கள் பூமி கடத்தவிலே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 46 துவங்கி 55 முடிவுள்ள வசனங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல். அதை கேட்ட மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய கடவுளில் களி கூர்ந்திருக்கிறது. அவர் தம் அடிமையின் தாழ்வை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர்கள் பெரியவர்களை எனக்கு செய்தார். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தமது புயத்தினால் பராக்கிரமம் செய்தார். தங்கள் இருதய சிந்தையில் இருமாப்புடையவர்களை சிதறடித்தார். பலவான்களை சிங்காசனங்களிலிருந்து தள்ளி தாழ்வானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றேக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம் தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்பதே. திருமறை பகுதிகளை படிக்கணும்னா நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை முறைமையின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் பிரவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி அவருடைய வலதுபாசத்தை வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த நாளிலே நாம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் இப்படியாக வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்பதை ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளை, ஒரு புதிய வருடத்தை துவக்கத்தில் இருக்கிறோம். இந்த ஆண்டில் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இலக்கை நாங்கள் அடையும்படி அதை நோக்கி தொடர துயாவியான கொண்டு உடைய வசனத்தின் வழியாக எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு பயணம் போன்றது. அந்த வாழ்க்கை பயணத்திலே இன்பமான அனுபவங்களும் துன்பமான அனுபவங்களும் உண்டு, நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, தனிமையான நிலைகள் உண்டு, கூட்டான நிலைகள் உண்டு, கைவிடப்பட்ட அனுபவங்கள் உண்டு, ஏமாற்றப்பட்ட தருணங்கள் உண்டு, தடுமாறிய தருணங்கள் உண்டு, மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்கள் உண்டு, கவலை உண்டு, கண்ணீர் உண்டு, வெறுமை உண்டு, இழப்பு உண்டு, வேதனை உண்டு, அழுகை உண்டு. இதெல்லாம் கடந்து வருவதுதான் ஒரு வாழ்க்கை என்கிற பயணம். ஆகவே இந்த வாழ்க்கை என்கிற பயணத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கு ஒன்று இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானார்கள். அவருடைய விடுதலை பயணம் ஆரம்பிக்கிறது. அவர்கள் கொடுத்திருக்கிற இலக்கு பாலும் தேனும் வழிந்தோடுகிற கானான் தேசம். கானான் தேசத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அது கடவுள் தங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம். ஆகவே அந்த பரம கானானை நோக்கி பயணிக்கிற அனுபவம் தான் கிறிஸ்தவர்களாகிய நம் ஊருடைய வாழ்வு. நாமும் கடவுள் நமக்கு விண்ணக வாழ்வை வாக்களித்திருக்கிறார். ஆகவே அந்த வாழ்வை நோக்கிய ஒரு பயணம், சொல்லப்போனால் மோட்ச பிரயாணம் என்று சொல்லலாம். லட்சணிய யாத்திரியம் H.A. கிருஷ்ணபிள்ளை அவர்கள் பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்கிற ஆங்கிலேயர்களை தழுவி அதில் எழுதுகிற பொழுது மோட்ச பிரயாணம் என்ற அந்த நூலிலே ஒரு பக்தன் எப்படி மோட்சத்திற்கு பிரயாணப்படுகிறான் உடைய பயண அனுபவங்களை அந்த நூலிலே குறிப்பிடுகிறார். அதுபடி அந்த ஒரு பயணம் இலக்கை நாம் சரியாக அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சில ஆயத்தங்கள் தேவை, சில முயற்சிகள் தேவை, சில பயிற்சிகள் தேவை. சிலவைகளை நாம் களைந்து விட வேண்டும், சிலவைகளை நாம் சேர்க்க வேண்டும். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இணைகிற பொழுதுதான் நம்முடைய பயணம் சிறக்கும். பவுல் சொல்லுகிறான், கடந்தவைகளை மறந்துவிட்டு முன்னிருப்பதை முன்கொண்டு நாம் பரிசை பெறுவதற்கு, இலக்கை அடைவதற்கு, பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்புதான் கடந்த ஆண்டுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்த அனுபவங்கள் இதெல்லாம் களைந்துவிட்டு, இதெல்லாம் விட்டுவிட்டு பவுல் சொல்லுகிறானே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எல்லாம் குப்பை என்று எண்ணினேன். ஆகவே எல்லாம் களைந்து விட்டு ஒரு புதிய வருடம், ஒரு புதிய துவக்கம். ஆகவே இந்த துவக்கத்தில் நமக்கு முன்பாக இருக்கிற கிறிஸ்து காண்பிக்கிற வழியிலே பயணிக்க நம்மை அழைக்கிறார். ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நம்முடைய பயணத்தில் நாம் நன்மையானவைகளை பற்றி கொண்டு தொடர நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே சொல்லுகிற பொழுது நான் விருத்த சேதனம் பெற்றவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்னியமின் கோத்திரத்தான், எபிரேயர்கள் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாண விஷயத்தில் பரிசேயர், பத்தி வைரக்கு விஷயத்தில் சபை இப்படி அவன் தன்னுடைய குல பெருமைகளை மேன்மைகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறான். சொல்லப்போனால் பவுல் எல்லாவற்றுக்கும் தகுதியுடையவனாக இருந்தார். ரோம குடியுரிமை பெற்றவன். அப்படிப்பட்ட எல்லா தகுதி இருந்தும் பவுல் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு லாபமாயிருந்தவைகளை நான் கிறிஸ்துவ நிமித்தம் நஷ்டம் என்று எண்ணி வருகிறேன். அது முதலாவது ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தருகிற அழைப்பு இந்த ஆண்டு சுய எனக்கு நன்மை தரும் என்று நாம் எண்ணுகிற சுய லாபங்கள், சுய காரியங்கள், சுய விருப்ப வெறுப்புகள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு ஒரு பொது நோக்கோடு நன்மையோடு நம்முடைய குடும்பம், சமூகம், திருச்சபை என்கிற பரந்த மனப்பான்மையோடு நாம் நன்மை செய்ய பயணிக்கிற பொழுது, நலமானவைகளை எண்ணி நன்மையானவைகளை செய்து நாம் நன்மையை பற்றி கொண்டு பின்தொடர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருக்கிற நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஆண்டு என்னுடைய சுய லாபத்திற்காக அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் துசு குப்பை என்று எண்ணி கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை நான் செயல்படுத்த, நன்மையானவைகளை விரும்ப நான் வாஞ்சிப்பேன் என்கிற தீர்மானத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்கிற பொழுது நாம் நிச்சயமாக இலக்கை அடைவதற்கு அது சாத்தியமாகும். எசேக்கியேல் 33:19 அந்த பகுதிக்கு முன்னு பின்னெல்லாம் தீர்க்கர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு தீயவன் தன்னுடைய தீமையை உணர்ந்து தீயை வழியை விட்டு அவன் மனம் திரும்பினால் அவன் மீட்கப்படுவான். ஆனால் நன்மை செய்கிறவன் அவன் நன்மையை மறந்து தீமையை செய்தால் அவன் கைவிடப்படுவான் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆண்டு துவக்கத்தில் ஒருவேளை நாம் கடந்த ஆண்டுகளில் தீமை செய்தவர்களாக நாம் இருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை விட்டு அகன்று நன்மை செய்கிற பொழுது, நலமானவைகளை எண்ணுகிற பொழுது, நலமானவர்களை நாம் வாஞ்சிக்கிற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகளை தருவார். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 9:24-25 பயணத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அங்கே ஒரு உருவகம் சொல்லுகிறார். ஒரு பந்தய சாலையிலே, ஒரு ஒலிம்பிக் போட்டியிலே ஒரு வீரன் ஓட வேண்டும், அது முதல் பரிசு பெற வேண்டும் என்று நினைக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் காலையில் எழுந்து ஓடி வந்து கிரவுண்டில் ஓடுகிறதில்லை. அவன் சொல்லுகிறான், பந்தய பொருளை அடைவதற்காக அவன் சில ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், சில பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், சில கடினமான தருணங்களை அவன் கடந்து வர வேண்டும். அப்படி அவன் பயிற்சி பெற்று தன்னடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போட்டியிலே அல்லது இலக்கை நோக்கி அவன் ஓடுகிற பொழுதுதான் அவனுக்கு வெற்றியின் கிரீடம் கிடைக்கும். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற முதலாவது அழைப்பு, நம்முடைய இருக்கிற தீமை என்கிற பாரங்களை, பாவம் என்கிற அசுத்தங்களை எல்லாம் களைந்து விட்டு கிறிஸ்து நமக்கு தருகிற எல்லாவற்றையும் நாம் கிருபையினாலே பெற்றவர்களாய் கிறிஸ்து நமக்கு முன்பாக காண்பித்திருக்கிற பாதையிலே நாம் நம்பிக்கையோடு ஓடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே நாம் நன்மைகளை தொடர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது, நான் நமக்கு முன்பாக இருக்கிற நன்மைகளை கண்டு பின்னானவைகளை மறந்து போகிற அனுபவம். இரண்டாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளை நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இலக்கு என்பது மிகப்பெரியது. எபிரேயர் நிருபத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், பரமக்கானான் அவர்கள் தங்கள் இலக்கை அவர்கள் தங்களுடைய விசுவாச கண்களால் கண்டு அவர்கள் என்ன செய்தார், தங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு முக்கியம் கானான் என்கிற தேசத்தை அடைவதை விட கடவுள் அவர்களுக்கு வாக்களித்த பரலோக ராஜ்யம், அது அவர்களுக்கு மேன்மையாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் இந்த உலகத்திலே சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய ஆதாயங்களுக்காக, சிறிய சிறிய காரியங்களுக்காக நாம் நம்முடைய பயணத்தை திசை திருப்பாமல் அல்லது நம்முடைய வாழ்வின் பயணத்தை நாம் தடுமாறி போகாமல், கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கடவுள் நமக்கு முன்பாக ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது. இந்த ஆண்டில் கடவுள் நமக்கு தருகிறது, நாம் கடவுளால் நினைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த விண் அரசை, அந்த இறை ஆளுகையை, இறை சமூகத்தை நாம் நாடி தேடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பண்புகளை, குணங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நாம்
பேசுவதிலே சுவை மிக்கவர்களாய், உதவி செய்வதில்லை, அன்பு பாராட்டுவது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொன்னால் அவர் சொல்கிறார், இறை அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்குகிறது. இறை அன்பு என்னுடைய வாழ்க்கையில, இந்த உலகத்தை இறை அன்பு இந்த உலகத்திலே அதற்கு ஈடாக ஒன்றுமில்லை. ஆகவே நான் இறை அன்பிற்கு முன்பாக எல்லாவற்றையும் ஒன்று பிரயோஜனமற்றது என்று எண்ணுகிறேன். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தர அழைப்பு, கடவுள் நமக்கு தந்திருக்கிற இறை அன்பு நம்மில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்த மக்களாக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நற்பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது 1 கொரிந்தியர் 9:25 அவர் சொல்லுகிறார், உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயத்திலே பரிசை பெறுகிறவன் கூட இவ்வளவு கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை உடலை ஆரோக்கியத்தோடு காத்துக்கொண்டு அந்த போட்டியிலே அவன் கலந்து கொண்டு பரிசை பெறுகிறான். நாமோ அழிவில்லாத பரிசு, சாதாரண பரிசு அல்ல கடவுள் நமக்கு. நாமோ நித்திய வாழ்வு, கடவுள் நமக்கு தந்திருக்கிற அற்பமான பரிசு அல்ல, மேன்மையான ஒரு. அப்படியே சொன்னால் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணம் தேவை என்பதை ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு 14ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பிழைப்பதற்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பவுல் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நன்மையானவைகளை நம் பற்றி கொண்டு பயணிக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே நற்பண்புகளை வெளிப்படுத்துகிற மக்களாக நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் பயணிக்க வேண்டும். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கை அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறபடி நற்சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் ஆசிரியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நமக்கு முன்பாக எத்தனை சாட்சிகள் இருக்கிறபடினாலே நம்முடைய பாரமான யாவற்றையும் விலக்கிவிட்டு நமக்கு முன்பாக வைத்திருக்கிற விசுவாச ஓட்டத்தை ஓடக்கடவோம் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணத்தை தொடர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சவால்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும், அநேக தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும். அதிலே நாம் தனிமையாக நாம் அதை எதிர்கொள்ள இயலாது. ஆகவே கிறிஸ்துவின் துணை, சக விசுவாச சமூகமாக, ஒரு திருச்சபையாய், கடவுளுடைய திரு சரீரத்தின் அவயவங்களாக நாம் இணைந்து ஜெபிக்கிற பொழுது, இணைந்து ஆராதிக்கிற சமூகமாய், இணைந்து நாம் நல்ல பண்புகளை வெளிப்படுத்துகிற ஒரு திருச்சபையாய் சமூகமாக நாம் செயல்படுகிற பொழுது நாம் இலக்கை அடைவது நமக்கு எளிமையாகிறது. பல வேளையிலே நாம் தனித்து என்று நினைக்கிற பொழுது, தனிமை என்று நினைக்கிற பொழுது இலக்கு நமக்கு பாரமாக இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த குடும்பம், சமூகம், திருச்சபை என்கிற அந்த நிலையிலே நாம் நல்ல சாட்சியை, விசுவாச சாட்சியை வெளிப்படுத்தி கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்லுகிற பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை நாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த பந்தய பொருளின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைந்த ஒரு வருடமாக இந்த புதிய வருடம் அமைய தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருக்குள்ளு கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்ம நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் 400வது பாடலை பாடுவோம். என்னாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையில உன்னத நான் செய்த, இந்நாள் வரையில உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ
பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த தயவை நினைத்து என்னாலுமே துதிப்பான். எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தார், எத்தனையோ கிருபை நித்த முனை மூடி சுட்டினதுமன்றி, நித்த முனை மூடி சுட்டினதுமன்றி, செத்திடாதபடி ஜீவனை மீட்டதா என்னாளுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடு இறங்கானோ, தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளை அவரோடு நீ தங்கினான், எந்த வேளை அவரோடு நீ தங்கி என்னாளுமே துதிப்பான். என் ஆத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பான். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, நீ தந்திருக்கிற இந்த புதிய வருடத்தில் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இலக்கை நாங்கள் அடைவதற்கு ஆண்டவரே, நாங்கள் நன்மையை வாஞ்சிக்கிற மக்களாக பயணிக்கவும், நற்பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தவும், ஆண்டவரே சமூகமாய் குடும்பமாய் உமக்கு நற்சாட்சி பகரவும் கடவுள் உம்முடைய வசனத்தை கொண்டு ஆண்டு வழி நடத்தும். கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு காண்பித்திருக்கிற மாதிரியான வாழ்க்கையை பின்தொடர அருள் தாரம். எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அழிவில்லாத பந்தய பொருளை, பரிசை நாங்கள் பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை ஆண்டவரே நாங்கள் குப்பை என்று எண்ணவும், எங்களுடைய வாழ்க்கையிலே அழுத்துகின்ற பாவ பாரங்களை களைந்து விடவும், கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினாலே கழுகப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு நாங்கள் கிறிஸ்துவின் துணையினாலே, வசனத்தின் வழிநடத்துதலே, தூய ஆவியானுடைய ஒத்தாசையினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பயணம் இனிய பயணமாக அமைய ஆண்டவர் எங்களை வழிநடத்தும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஜெபிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். அவர் குடும்பங்கள் வாழ்வுகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்களாக தூர இடங்களிலே, வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களிலே, கடல் கடந்தூர் தேசங்களிலே வசிக்கிற குடும்பங்களை, சொந்தங்களை, உறவுகளை எல்லாம் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். தொலைத்தூர பயணங்கள் மேற்கொள்ளுகிற மக்கள், அவருடைய பயணங்களிலெல்லாம் கர்த்தர் நீர் கொள்ளுகிறோம். கிறிஸ்துமஸ் காலங்களிலே, புது வருட ஆண்டவரே காலங்களிலே ஆண்டவர் ஊருக்கு கடந்து வந்து குடும்பமாக உம்மை சேவிக்க, ஆராதிக்க, சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள நீர் அருள் தந்தி திரும்பி தங்கள் தளங்களிலே, தங்களுடைய இருப்பிடங்களிலே பயணங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது கர்த்தரை எல்லாருடைய பயணங்களை பாதுகாப்பாக அமைத்து தாரும். நோயின் அனுபவங்களிலே, வீடுகளிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடுமையான நோய்களினாலே பாதிக்கப்பட்டு வேதனைகளோடு வலியோடு வாழுகிற மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். கடவுளுடைய தொடுதலின் அனுபவத்தை, குணமாக்குதலை, கடவுளுடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கடவுள் எங்களுக்கு அற்புதமான சௌக்கியத்தை தந்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தங்களை அர்ப்பணித்து இறை ஆசிக்காக ஆண்டவரே கெஞ்சுகிறோம். தேவரீர் நீர் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். துக்கங்களிலும் வேதனைகளிலும் இழப்பின் அனுபவங்களிலும் இருக்கிற மக்களுக்கும் கடவுள் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், வேலை இழப்புகள், இப்படிப்பட்டதான ஆண்டவரையும் துயரங்களை எதிர்கொள்ளுகிற மக்களுக்கும் கடவுளுடைய சமாதானத்தை ஆண்டவர் தாரும். குடும்பங்களிலே வழக்கு, சண்டை சச்சரவுகள், குடும்பங்களிலே பிரிவு, உறவு சிதைவு, இப்படிப்பட்ட காரணங்களினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலும் ஆண்டவரே உறவுகள் சீர்படுத்தப்படுவதற்கு, அன்பு பெருகுவதற்கு நீர் குடும்பங்கள் வாழ்வுகளிலே நன்மை பெருகச் செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம்.
சிறு பிள்ளைகள் குழந்தைகள் அவருடைய கல்வி வாழ்வுகளை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆண்டிலும் 10, 11, 12 வகுப்பு அரசு பொதுத் தேர்வு சந்திக்கிற எங்கள் பிள்ளைகள் அவருடைய கல்வி பயணங்களை கத்தர் நீர் ஆசீர்வதித்தாரும். கை குழந்தைகளை கத்தர் கண்ணோக்கி பாரும். பலகீனங்கள் சோர்வுகள் எல்லாற்றுக்கும் ஆண்டவர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வயோதிக பெற்றோர்களை முதுமையின் வயதிலும் ஆண்டவர் நீர் உம்முடைய தூதருடைய பணிவிடை பாதுகாப்பை தந்து கத்தர் ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை கவனிக்கிற நல்ல உள்ளங்களை பெற்றோர்களுக்கு தந்து ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்கிற நல்ல உள்ளங்களை தந்து ஆசீர்வதியும். வெளியூர்களில் இருக்கிற பிள்ளைகளும் தங்கள் பெற்றோரை குறித்த கரிசனைப்பட ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தங்களை வளர்த்தி ஆளாக்கிய பெற்றோர்களுடைய வாழ்க்கை அவர்கள் ஆண்டவரே மனவேதனையோடு அல்ல மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு பிள்ளைகளாக எங்களுடைய கடமைகளை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்றுகிற பாக்கியங்களையும் எங்களுக்கு தாரும். இத்திருச்சபை திருப்படை ஊழியங்களையும் கத்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதும் எல்லா வளவும் நன்மையும் பாக்கியம் ஆண்டவர் தாராளமாய் தந்தரள வேடமாக ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளை நாங்கள் நினைப்பதற்கு இதற்கு அதிகமான நன்மைகளை தந்து ஆசீர்வதி. இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர் நோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பெருக ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டு முழுவதும் நம்முடைய நன்மையினாலே நிறைத்து ஆசீர்வதியும். ஆண்டவர் திருவாளர் மதன் பிரதீப் அவருடைய மகள் ஜோவிதா ஷரீனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று பிறந்தத்தை கொண்டாடுகிற அன்பு குழந்தையை ஆசீர்வதியும். தருகிற புதிய வருடம் அன்பு பிள்ளைக்கும் பிள்ளை நிமித்தமாக குடும்பத்திற்கும் திருச்சபைக்கு சமூகத்திற்கு ஆசீர்வாதமாய் அமைய தேவன் பிள்ளை உம்முடைய சட்டையிலே மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தங்கள் ஆண்டவரை விசேஷ நாளை கருதுகிற தங்கள் அந்த முன்னோர்களை நினைக்கிற குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் ஆறுதல் படுத்தி தேற்றி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளை இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் எங்கள் உழைப்பு தொழில்கள் வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கத்தர் நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதியும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தினமாக இந்த நாளை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து ஆண்டவரே மகிமை விளங்குகிற ஆண்டவரே திருநாளில் எங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்த நாங்கள் கண்டு மகிழ ஆண்டவர் நீர் கிருபை தாரும். கிறிஸ்து வழியாக தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தப்பரவலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட நாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராட்சியம் வல்லமை மகிமை என்றைக்கும் உறவுகளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய எங்களுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யைக்கும் உள்ளிடத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்னும் என்று சதா காலத்தங்கை தரித்திருப்பதாக, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபத்திரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.